$1 டிரில்லியன் பொருளாதாரமாக இலக்கை நாங்கள் உயர்த்துவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அதை நோக்கி தான் அங்கே பயணம் போச்சு. அதனால தான் இந்தியாவிலே முதல் மாநிலமாக தொழில்துறையிலே தமிழ்நாடை மாற்ற முடிந்தது. 2030 நாங்கள் இப்போ ஆட்சியை தொடர்ந்திருந்தோம் என்று சொன்னால் 2030 அந்த சாதனையை ஈட்டி இருப்போம், கொண்டு வந்திருப்போம். $1 டிரில்லியன் கொண்டு வந்திருப்போம். தொழில்துறை முடிக்கிட்டோம். அவங்க தொழில்துறை அமைச்சர் சொல்லட்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் இப்பதான் சொல்லி முடித்தேன். அதாவது அவர் மூத்த உறுப்பினர் கூட, முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு புக்கை காமிச்சு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு இப்படி நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்ன்றதை விட்டுட்டு இளைஞர்கள் தான் உங்களுடைய நோக்கம் என்றால் இந்த மாதிரியான தப்பான ஒரு பதிவை நீங்கள் பதிவு செய்யக்கூடாது. அது தவறான செயல். நாங்கள் ஆலோசனை சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அவங்களை வாழ்த்த முடியாது. என்ன இருக்கோ அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். தான் எதிர்கட்சியோட கடமை. அதைத்தான் நான் சொல்றேன். அவங்க சொல்லல, நீங்க அதைத்தான் சொல்றேன். நான் உங்களை கேட்டுக்கொள்ளதெல்லாம் 2 கருத்து ஒரே கருத்து தான் முடிச்சிருக்கேன். கேட்டுக்கொள்ளதெல்லாம் நீங்க $1.5 டிரில்லியன் நீங்க கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய ஆட்சி இந்த காலத்தில் அமைந்து எங்களுடைய முதலமைச்சர் அந்த பக்கத்தில் முதலமைச்சராக இருந்து ஏற்கனவே எங்களுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்த TR.B. ராஜா அவர்கள் இங்கே தொழில்துறை அமைச்சராக இருந்தாருன்னா அந்த 2036 $2 டிரில்லியன் நாங்கள் பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்திருப்போம் என்ற உத்தரவாதத்தை நான் தருகின்றேன். நீங்கள் நல்லா உழையுங்கள். நாங்கள் யாரும் உங்களுக்கு எதிரில்லை. நல்லா உழையுங்கள். கடுமையாக உழைத்தால் தான் தொழில்துறையிலே முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படி உழைத்த காரணத்தால் தான் எங்களுடைய தலைவர் அவர்களும் தொழில்துறை அமைச்சர் அவர்களும் உழைத்து கடுமையாக முதலீட்டாளர்களை சந்தித்து அதன் மூலமாகத்தான் இந்த உயரத்தை நாங்கள் உச்சத்தை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். எனவே அதே போல் நீங்கள் உழையுங்கள். முடிந்தால் ஓரளவுக்கு எங்களுடைய இலக்கிலே ஒரு பாதையாவது நீங்கள் நிவர்த்தி செய்யணும்னு சொன்னால் நான் வரையறுக்க கடமை